ஸ்ரீகணேசா சரணம், குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ண கிருஷ்ண. இப்போ நம்ம இது படிக்க போகிறோம். மலையை கடையிறது. சந்தானம் கிருதவதி தானவை சுரோகே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிருஷ்டேஸ்மின் பதரமிவோத்பகன் ககந்தே ககேந்திரே சத்யஸ்வம் வினீதவான் பயோதௌ. தேவர்கள் கூட்டம் அசுரர்களுடன் உடன்பாடு செய்து கொண்ட கர்வத்தில் மந்தர மலையை மத்தாக கொண்டு வரும் வழியில் அந்த மலை நழுவி கீழே விழுந்தது. உடனே நீர் ஓர் இலந்தை கொட்டையை தூக்குவது போல் அந்த மலையை தூக்கி கருடன் மேல் வைத்து கொண்டு வந்து பார்க்கடலில் சேர்த்தாய். ஆதாய திருதமத வாசுகிம் பரத்ராம் பாதோதோ வினீத சர்வ பீஜஜாலே பிராரப்தம் மதனவிதோ சுராசுரை வியாஜ்யாத்வம் புஜகமுகே கரோர் சுராரீன். பின் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாகத்தை மத்தின் கயிறாக செய்து எல்லாவித விதைகளும் போடப்பட்ட கடலை கடையத் தொடங்கினார்கள். அப்பொழுது நீ சூழ்ச்சியோடு அவர்களை பாம்பின் வாய்ப்பக்கத்தில் இருக்கும்படி செய்தாய். சுப்தாதோ சுகிதலோதரே ததானிம் दुग्धाब्दो गुरुधर भारदो निमग्ने देवेषु विदितमेषु तत्प्रियेषि प्राणेषि कमडदनुं கடோர பிருஷ்டாம். அப்போது பார்க்கடலின் உட்புறம் கலங்கியது. அதனுள் சுற்றப்பட்ட மந்தமலை பெருஞ்சுமையால் மூழ்கியதைக் கண்ட தேவர்கள் பெரிதும் வருந்தினார்கள். நீ அவர்களுக்கு நன்மையை செய்ய விரும்பி உறுதியான முதுகெலும்பிலான உடையை ஆமையின் உடலை ஏற்றுக்கொண்டாய். வஜ்ராதி ஸ்திரதர கர்ப்பரேன விஷ்ணு விஸ்தாரத் பரிகத லட்சயோஜனேன அம்போதே குககதேன வர்ஷ்மனா பம் நிர்மக்னம் சிதிதநாத முன்னினேதா. விஷ்ணுவே, நீ ஏற்றுக்கொண்ட உடல் வஜ்ராயத்தை காட்டிலும் மிகவும் உறுதியான முதுகெலும்பிலான உடையது. 8,00,000 யோஜனை தூரம் அகன்றது. அத்தகைய உருவத்துடன் நீ கடலில் ஆழத்திற்கு சென்று நீர் ஆழ்ந்து போன பெரும் மலையை மேலே கொண்டு வந்தாய்.